வாரியார் ஆன்மீக பக்தி மையம் அறக்கட்டளை, தாய்மானவர் ஜோதிட பயிற்சி அகாடமி, மாத ஜோதிட பயிற்சி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த மாசம் 12 சோழி பிரசன வகுப்பு நடைபெறுகிறது. இந்த 12 சோழி பிரசன வகுப்புல பொதுவா சோழி மூலமா தெய்வம் பேசும். அதாவது நம்ம நினைக்கிறோம் சோழி பேசுமான்னா, சோழி பேசும். அது எப்படி பேசுனா, அந்த 12 சோழி நம்ம சோழி போடும் போல தெய்வம் அது ரூபத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு ஒரு காரியம் நடைபெறுமா நடைபெறதா, இதெல்லாம் 12 சோழி பிரச்சனை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம் நம்ம குழப்பமான நிலையில இருந்துச்சுன்னா, உதாரணமாக ஒருவருக்கு திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இதெல்லாம் 12 சோழி பிரச்சனத்துல வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஆனா 108 சோழி பிரச்சனைங்கிறது அது கர்மாவை சொல்லும். ஆனா 12 சோழி பிரச்சனைங்கிறது ஒரு நிகழ்வு உடனடியா நடைபெறுமா நடைபெறாதா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 12 சோழி பிரச்சனத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு 12 சோழி போடுறோம். அப்ப நிமிர்ந்த சோழி நிமிராத சோழி வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அப்படி நிமிர்ந்த சோழி வச்சு பலன் பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த 12 சோழியில ஒரு நிகழ்வு நிமிர்ந்துச்சுன்னா 3 தடவை அதை போட்டு பார்க்கணும். ஒரு தடவை போட்டு பார்த்தா அந்த ஒரு பலன் கிடையாது. ஒரு காரியம் நடைபெறுமா நடைபெறுதான் தெரிஞ்சுக்கலாம். நடைபெறும் என்றால் அந்த காரியம் எப்பொழுது நடைபெறும் தெரிஞ்சுக்கலாம். விரைவில் நடைபெறுமா இல்ல தாமதமா நடைபெறுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப விரைவில் நடைபெறும்னா 3வது தடவை சோழி போடும்பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுனால் நம்மளுக்கு என்ன பயன். உதாரணத்துக்கு ஒருத்தர் அதே மாதிரி இந்த 12 சோழி பிரச்சனை பார்க்கும்போது 3 வழிமுறைகள் உள்ளன. இந்த 3 வழிமுறைகள் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு வழிமுறைக்கும் நான் வகுப்புல பலன் பார்த்து 3 ஆங்கிள் நம்ம பலன் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த 12 சோழி பிரச்சனை யார் பார்க்கலாம்னா, ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடம் தெரியாதவங்க, ஜாதகம் தெரியாதவங்க அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அருள்வாக்கு சொல்பவர்கள் கூட இந்த பிரசனத்தில் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இதுக்கு ஒரு பெரிய ஜோதிட கணிதம் தேவையில்லை. இந்த வகுப்பில் யார் வேணா கலந்து கொள்ளலாம். ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் தான் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணா தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட கணக்கீடு இது அதிகம் கிடையாது கொடுப்பேன். இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த 12 சோழி பிரச்சனை நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்க வீட்டுல நடக்கும் நிகழ்ச்சிகள், நண்பர்கள் நடக்கும் நிகழ்ச்சிகள், சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது சந்தேகம் இல்லை. இந்த வகுப்பு நடைபெறும் நாள், இந்த வகுப்புக்குரிய கட்டணம் எல்லாம் வீடியோல நான் கொடுத்திருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்து கீழே வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள். வாரியார் ஆன்மீக பக்தி மையம் அறக்கட்டளை, தாய்மானவர் ஜோதிட பயிற்சி அகாடமி, மாத ஜோதிட பயிற்சி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த மாசம் 12 சோழி பிரசன வகுப்பு நடைபெறுகிறது. இந்த 12 சோழி பிரசன வகுப்புல பொதுவா சோழி மூலமா தெய்வம் பேசும். அதாவது நம்ம நினைக்கிறோம் சோழி பேசுமான்னா, சோழி பேசும். அது எப்படி பேசுனா, அந்த 12 சோழி நம்ம சோழி போடும் போல தெய்வம் அது ரூபத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு ஒரு காரியம் நடைபெறுமா நடைபெறதா, இதெல்லாம் 12 சோழி பிரச்சனை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம் நம்ம குழப்பமான நிலையில இருந்துச்சுன்னா, உதாரணமாக ஒருவருக்கு திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இதெல்லாம் 12 சோழி பிரச்சனத்துல வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஆனா 108 சோழி பிரச்சனைங்கிறது அது கர்மாவை சொல்லும். ஆனா 12 சோழி பிரச்சனைங்கிறது ஒரு நிகழ்வு உடனடியா நடைபெறுமா நடைபெறாதா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 12 சோழி பிரச்சனத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு 12 சோழி போடுறோம். அப்ப நிமிர்ந்த சோழி நிமிராத சோழி வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அப்படி நிமிர்ந்த சோழி வச்சு பலன் பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த 12 சோழியில ஒரு நிகழ்வு நிமிர்ந்துச்சுன்னா 3 தடவை அதை போட்டு பார்க்கணும். ஒரு தடவை போட்டு பார்த்தா அந்த ஒரு பலன் கிடையாது. ஒரு காரியம் நடைபெறுமா நடைபெறுதான் தெரிஞ்சுக்கலாம். நடைபெறும் என்றால் அந்த காரியம் எப்பொழுது நடைபெறும் தெரிஞ்சுக்கலாம். விரைவில் நடைபெறுமா இல்ல தாமதமா நடைபெறுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப விரைவில் நடைபெறும்னா 3வது தடவை சோழி போடும்பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுனால் நம்மளுக்கு என்ன பயன். உதாரணத்துக்கு ஒருத்தர் அதே மாதிரி இந்த 12 சோழி பிரச்சனை பார்க்கும்போது 3 வழிமுறைகள் உள்ளன. இந்த 3 வழிமுறைகள் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு வழிமுறைக்கும் நான் வகுப்புல பலன் பார்த்து 3 ஆங்கிள் நம்ம பலன் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த 12 சோழி பிரச்சனை யார் பார்க்கலாம்னா, ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடம் தெரியாதவங்க, ஜாதகம் தெரியாதவங்க அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அருள்வாக்கு சொல்பவர்கள் கூட இந்த பிரசனத்தில் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இதுக்கு ஒரு பெரிய ஜோதிட கணிதம் தேவையில்லை.
இந்த வகுப்பில் யார் வேணா கலந்து கொள்ளலாம். ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் தான் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யார் வேணா தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட கணக்கீடு இது அதிகம் கிடையாது கொடுப்பேன். ஸோ இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த 12 சூழி பிரச்சனை நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்க வீட்டுல நடக்கும் நிகழ்ச்சிகள், நண்பர்கள் நடக்கும் நிகழ்ச்சிகள், சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது சந்தேகம் இல்லை. இந்த வகுப்பு நடைபெறும் நாள், இந்த வகுப்புக்குரிய கட்டணம் எல்லாம் வீடியோல நான் கொடுத்திருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்து கீழே வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.